அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் 21 25 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு சக்தி, தைரியம், ஆற்றல் இதெல்லாம் புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய அப்ரோச்சும் இருக்கும். வாழ்க்கையை பற்றின அப்ரோச்சும் இந்த வாரம் நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம், அது மட்டும் தொழிலில் இருக்கக்கூடிய இடைஞ்சல் அதெல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் எல்லாம் தொடங்கிறதுக்கு எளிதாக இருக்கும். பண விஷயங்களில் குழப்பங்கள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். இது பொதுவாக முன்னேற்றத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும். பொதுவாக காதல் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். உறுதியான அன்பு, புரிந்துணர்வுலாம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பரஸ்பர ஆதரவு, உறவுகள் நல்லாயிருக்கும். திருமண பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம், உடல் நிலை சிறப்பாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பண்ணுங்கள். மனநிலையை நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தை பொறுத்தளவு வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டினா ஆதிசேஷன் அப்படின்னு அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன், இல்லாட்டினா அனந்த பத்மநாபன்னு சொல்ல பாம்பு மேலே படுத்திருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் ஆரஞ்சு கலரும் வெள்ளை கலரும். அதிர்ஷ்ட எண்கள் 6ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும். அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். மீனராசியை பொறுத்தல புதிய வாய்ப்புகள், உறவுகளில் தெளிவான புரிந்துணர்வு, வியாபாரத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு இருக்குது. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.